நாமத்தை மீண்டும் ஒரு விஷயம் கூட உங்களை யாவரையும் இயேசு நாமத்தை வாழ்த்தி 2026 முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில கர்த்தர் ஒரு அபரிதமான ஆசீர்வாதத்தை இன்று முதல் உங்களை கொடுக்கும்படியாக கர்த்தர் ஸ்தோத்திரம். பேசுறாங்க. நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கட்டும். 100% கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த வருஷம் கடந்த வருஷம் என்னாச்சு? லாஸ்ட் நியூ இயர் தான் வாக்குத்தத்தை நாம் பார்த்தோம். ஆனா நான் வாக்குத்தத்துக்கான செய்தியை நான் இன்னைக்கு கூட அந்த கண்டினியூஷன் எடுத்துட்டேன். நேற்றுலாம் எடுத்ததுக்கெல்லாம் அதை ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். ஆனாலும் கூட நேற்று நான் சொன்னது போல உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இந்த நம்ம கேலண்டர் போட்ட டைம் படி, ஷெட்யூல் படி, ஆஸ் பர் டைம் என்ன போட்டிருக்கிறோமோ அதன்படி டைம் என்ன பண்ணணும். பாஸ் டைம் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் டைம் டிலேலாம் ஸ்டார்ட் பண்ணி முடிவு லேட்டாக முடிப்போம். ஆனால் இந்த வருஷத்துல அப்படி வேணாம் அப்படின்னு சொல்லி நம்மள கர்த்தருடைய ஆவியில் கூட்டப்பட்டதுனால நான் என்ன பண்ணிருக்கேன்னா, அது எல்லா காரியங்களும் சரியான ரைட் டைம், ஸ்டார்டிங் டைம் இல்லை போகிற டைம் பிரச்சனை இல்லை, நமக்கு ஸ்டார்டிங் டைம் ரொம்ப முக்கியம். பிரைசலாம். தேவன் நமக்காக காத்திருக்க கூடாது என்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள கர்த்தர் கொடுத்ததுனால அதுக்கு நான் உபவாச கூட்டத்தையும் அதே சமயத்துல காத்திருப்பு கூட்டம் நேற்று கூட கூட்டத்தை கூட கர்த்தர் சமயத்துல சரியா ஜெபிக்க அந்த உதவி செய்தார். ஆண்டுடைய நாமக்கு மகிமை உண்டாக தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொடுங்கள். இது நம்ம அதை கடைபிடிக்கிறது என்பது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான காரியம் இருந்தாலும் கூட தேவன் நடத்துவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்ன பிரயாசப்பட்டு பயிரிடுறது என்ன பண்ண முடியும்? படல்ல முந்தி படம் அடைய முடியும். பிரயாசத்துல எதுவும் வராது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு கூட நாம பிரைஸ் தி லார்ட் வேதத்துல ஆக்சுவலா நான் ஜெபம் பண்ணும் பொழுது காலையில நேற்று மாலையில நான் ஜெபிக்கும் பொழுது 7 to 8 வரை நான் தனியாக தான் யாரும் காத்து வரல. அதனால கூட பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம். சரியா அவங்களுக்கு தெரியல. அதனால நான் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஆண்டு 1.5 மணி நேரம் கேட்டு ஆண்டு சமூகத்துல ரொம்ப நேரம் கர்த்தரை துதிக்க ஆண்டு கிருபை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம். 7 to 8 வரை அவரோட சமயம் 8:40 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளவு வரை கர்த்தரை துதிக்க ஆண்டு மனசாரி தெய்வனை துதிக்க ஆண்டு கிருபை கொடுத்தார். நேற்று பிரைஸ் மதியமும் அப்படிதான், வெள்ளிக்கிழமை பிரைஸ் அப்படிதான் தேவனை துதிக்க தேவனை கிருபை கொடுத்ததுக்கான கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அதனால கர்த்தர் நேற்று மாலை ஜெபித்த உடனே எனக்குள்ள உள்ளத்துல ஒரு ஆவி காரணம் தோணுதுனால காலை ஜெபத்துல கூட கர்த்தர் சொன்னதுனால பிரைஸ் முதல்ல அந்த காரியம் இல்லை. இந்த வருஷத்துக்கு முதல் நாள் நீ ஆரம்பிப்பது பிரைஸ் ஸ்தோத்திரம். எல்லா காரியத்திற்கும் ஒரு வெற்றி வரும்னு சொன்னா என்ன முதல்ல ஆரம்பம் பண்ணுவீங்க? ஒரு காரியம் செய்வதற்கு முன்னதான் என்ன பண்ணுவீங்க? ஜெபம். அதெல்லாம் சொன்னது தம்பிகாச்சு கைத்தட்டுங்க, கைத்தட்டுங்க. ஒரு காரியத்தை துவக்குவதற்கு முன்பதாக, எல்லா காரியம் துவக்குவதற்கு முன்பதாக ஒரு தூக்கம் இருக்குமானால் அந்த இடத்துல என்ன இருக்கணும்? ஜெபம் இருக்கு. ஹல்லேலூயா. ஜெபித்து பிரைஸ் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு மேன்மை கர்த்தர் கொடுக்கும். ஆனா கர்த்தருக்குள்ள உள்ள பேசினால இந்த வருஷத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஜெபத்தோடு கூட ஆரம்பி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு முன்ன மகிமை உண்டாகட்டும். நிச்சயமாகவே இன்றைக்கு நீங்க எடுக்க தீர்மானம் ஜெபத்தில் இருப்பீங்கன்னால் பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம். ஒரு நாள் கஷ்டம் வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும். பிரச்சனை வராத மனுஷனுமே கிடையாது, போராட்டம் இல்லாத மனுஷனே கிடையாது. எல்லாருக்கும் பத்திரம் உண்டு, எல்லாருக்கும் வேதனை உண்டு, எல்லாருக்கும் பாரம் உண்டு. ஆனாலும் கூட நீ ஜெபத்தில் இருந்த பழைய குட்டை இருந்துச்சால அது அப்படியே கர்த்தர் என்ன பண்ணுவாரு? காரியத்தை மாற்றுவார். ஹல்லேலூயா. ஜெபத்தினால காரியங்கள் மாறுதலை அடையும். ஹல்லேலூயா. எழுதி வைக்கப்பட்டிருக்கிற நியமங்கள் மாறும், உனக்கு வைத்திருக்கிற சாபங்கள் மாறும், உனக்கு வைத்திருக்கிற கட்டுகள் அகற்றப்படும். அது மாற்றுகிறதே இல்லை. ஹல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க நானும் ஜெபத்துல உற்சாகம் கொடுக்க வேண்டுவது அவசியமா இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு அதனால கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் ஜெபத்தை குறித்து தான் உங்களோடு கூட சில நாட்களை பேசலாம். ஆனாலும் தேவனாய கர்த்தர் நம்மளை உருவாக்குறது ஜெபம், நம்மளை உண்டாக்குவது பிரைஸ் தேவனுக்கு நிற்குவது ஜெபம். ஒரு தேவ மனுஷன், தேவ பிள்ளை, ஒரு குடும்பம் சில ஆசீர்வாதத்தை பெறுவது, தேவ சொன்ன பெற்றுக் கொள்வது. எங்க நீங்க பெற்றுக்கீங்க? எங்க யாருக்கு கேட்க முடியும்? நம்ம கேட்டாலும் கொடுக்கும். ஒரு பிள்ளைக்கு பசின்னு குழந்தைங்க தான் தெரியாது, அழுதான் நம்ம பால் கொடுப்போம் இல்லையா? பிள்ளைகளை நம்ம அழுதுதான் ஒரு பிள்ளைக்கு நம்ம பசிக்குன்னு தெரியும். அப்ப பிள்ளையரா சரி, தகப்பனா தாய்கள் என்ன பண்ணுவோம்? நம்ம சொந்த பிள்ளைகளை கூட கேட்டாலும் கொடுப்போம் இல்லையா? அப்ப கர்த்தர் அதான் சொல்லாரு, கேளுங்கள் தரப்படும் அப்படின்னு சொல்லாரு. அப்ப ஜெபம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க காணப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப ஜெபிக்கிறவன் வசனம் சொல்லுது, விண்ணப்பம் பண்ணாதவன், விண்ணப்பம் பண்ணாதவனுக்கு என்ன கிடைக்காது? என்ன கிடைக்கும்? ஒண்ணுமே கிடைக்காது.
அப்படியே எப்படி இருப்பான், என்ன பண்ண எப்படி இருப்பான், அது தேர் ஆசை மரத்து மேல இருக்குது, ஆனா ஏறணும். ஆனா அவன் என்ன ஆகுறான், முடங்குதான் இருக்கிறான், கால் இல்ல, அவனுக்கு பலம் இல்ல, சக்தி இல்ல, ஆனா தேனா சாப்பான், அவங்க ஆசைப்படுறான். அப்ப தேன் ஆசைப்படுறத எல்லாமே ஆசைப்படுற, ஆனா ஒரு காரியம் கர்த்தர் சொல்லுகிறார், தேவ பிள்ளைகளே அதுக்கு நீ என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுதுன்னா, அதாவது யுத்தம் பண்ணாதவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காது. சண்டை போட்டு நிக்கணும், நிக்கும் தேவசம் நிக்கணும், எதுவும் போராடணும், சகல பிரயாசத்து தான் பிரயோஜனம் உண்டு. பிரயாசப்படாதவங்க எல்லாமே அவன் நினைப்பான், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். அதுக்கெல்லாம் பிரயாசப்படக்கூட சிறுபத்திரம் வரும், கஷ்டம் வரும், போராட்டம் வரும், நிந்தை வரும், அவமானம் வரும். அது மக்கள் நின்று தேவ சமூகத்தில் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய கர்த்தரை கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அது எல்லாருபடி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பேசி ஏகவனித்தான் எங்க உள்ள ஆசையில் அப்படிதான் ஆச்சு, இந்த வருஷம் அப்படிதான் ஆக போகுது அப்படின்னு அப்படியே ஆயிடும். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உன் நாவின் அதிகாரத்துல மரணம் ஜீவன் இருக்கும். அல்லேலூயா. இந்த வருஷம் நடந்து வர ஆண்டவர், இந்த வருஷம் 2026ல கர்த்தர் ஸ்தோத்திரம், என் சொந்தக்கார மத்தியில கர்த்தர் சொன்னதுடைய சொந்தக்கார மத்தியில, என் இளமக்கள் மத்தியில, எங்க உற்றார்கள் மத்தியில நான் நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதம் இருப்பேன். எத்தனை நம்புறீங்க? அல்லேலூயா. எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க, எவ்வளவு அவமானப்படுத்துறாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவரெல்லாம் அவமானம் பார்க்க வந்திருக்கிறேன். நம்ம சொல்றதுல ஒரு காரியத்தை நான் ஒரு மீட்டிங்ல சொன்னதை பார்த்தேன். முதல்ல உங்களுக்கு இந்த என்ன சொல்றாங்கல்ல, இந்த சோசியல் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய வருமானம், உங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, இந்த எல்லா சொந்தக்காரனும் அவன் போன் பண்ண, நீ போன் பண்ண அவசியம் இல்லை, எங்க நல்லா கேட்கணும் அவசியம் இல்லை, அவங்களே போன் பண்ணுவாங்க. எதுக்கு, நல்லா இருக்கீங்களா, ஆனா ஒண்ணுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு போன் பண்ணுவான்றீங்க, உங்க நம்பரே இருக்காது, அவங்களுக்கு மறந்தே போயிடு. பத்திரிக்கை கொடுத்தா கூட அவங்க நிச்சயம் மறந்தே போயிடுங்க. உங்களை மறக்காத இயேசு உன் நிச்சயமா கர்த்தர் சொல்லுகிறார், தாவீது சொல்லுகிறார், நீ கர்த்தர் உன்னை துணை செய்து தேற்றுவதை உன் பகஞ்சக்கன் வெட்கப்படும்படியாக ஒரு அனுகூலமான அடையாளத்தை காண்பிப்பாரா. ஒரு அனுகூலமான அடையாளம். ஏன் அப்படி கேளு, ஆண்டவரே இந்த வருஷத்துல 2024 ஒரு அடையாளம் எனக்கு வேணும். நான் ஆராதிக்க தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க கர்த்தருக்கு பிரியம். இப்படி சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே, என்னை ஆஸ்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது ஆண்டவரே, நான் எப்படி அவமதிப்படுற ஆண்டவரே, அவமானப்படுற ஆண்டவரே, எனக்கு ஒரு விஷயம் கூட என்ன பண்ணுங்க, உயர்த்தி ஆண்டவரே, அப்படி ஜெபம் பண்ண. ஆனா ஒரு காரியம், ஜெபம் பண்ண ஸ்டார்ட் பண்ண பிரச்சனை வரும், ஜெபி கூட தடை வரும். அதை நீ மாற்றுவதற்கு அதுக்காக இன்னும் முழுசான கொடுக்கணும். அல்லேலூயா. அப்படி பண்ணீங்கன்னா கட்டாயம் 2024 ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க பாப்பீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காரியம், ஜெபிக்கிற வாழ்க்கையில உடனே ஜெபம் பண்ண உடனே தங்கள் பிசாசனை தேவம் பண்ணா அப்புறம் நிக்க உடனே ஜெபம் முழங்கால் பட்ட உடனே போராட்ட பிரச்சனை வந்துடுவீங்க, உள்ள வந்துடுவீங்க. ஆனா ஜெபிக்க ஆரம்பித்த உடனே எல்லா காரியமும் நிற்கும். அப்போதான் மறந்து என்னென்ன மறந்தீங்களோ அதெல்லாம் நிற்கும். என்னென்ன மறந்தீங்களோ ஸ்டவ் முதற்கொண்டு நிற்கும். ஸ்டவ் ஆன் பண்ணா ஆஃப் பண்ணா, வீட்டை போட்டோம்னா போட்டல, அந்த பையன் விட்டு போனா சாப்பாடு போட்டு அப்பாவில் போட்டனா, இதுல என்னது இந்த ஹாட் பாக்ஸ் போட்டனா தெரியல, என்ன தெரியல, பயப்பேன். அது என்னென்னமோ வருது மனசுல. ஏன்னா ஜெபம் என்பது நீங்களும் தேவனோடு பேசுறது. அல்லேலூயா. வானாதி வானத்தை பூமி உண்டாக்கின சர்வவல்லமை தேவன் முன்பதாக நிற்கிறீங்க. அல்லேலூயா. ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை பார்ப்பதற்கு ட்ரை பண்ணீங்க, கர்த்தரை தேடுவீங்க. நீங்க கர்த்தரை தேடும், கர்த்தர் உங்களுக்கு தென்பட விரும்பும் பொழுது சத்துரு இடையில் நிற்பான். அல்லேலூயா. வசனம் சொல்றது இல்லையா, கர்த்தர் ஸ்தோத்திரம். ஜெபிக்க கூடாதபடி கர்த்தர் வசனம் சொல்றது, உன் ஜெபத்தை கேட்கக்கூடாத காதுடைய கர்த்தருடைய காதுகள் மந்தமா இல்ல. அவனுடைய ஆஸ்வதிக்குள்ள தடை கை குடிக்க போவதில்லை. கர்த்தர் ஆஸ்வதி விரும்புகிறார். ஆனா ஆஸ்வதி தடை பண்ணுகிறவன் சத்ரு என்பதை மறந்து விடுவான். அல்லேலூயா. இப்ப சத்ரு என்ன, சத்ரு என்னது, சில நேரங்கள் பாவங்கள், கசப்புகள், வைராக்கியங்கள், பெருமை, மேட்டிமை, இச்சை எல்லாம் என்ன பண்ணா உங்களை ஜெபத்தை கேட்கக்கூடாதபடி என்ன பண்ணும், தடை பண்ணிடுவார். அல்லேலூயா. திடீர்னு தடை பண்ணும். நீங்க ஜெபம் பண்ண முடியாது. அதான் சொல்றாருங்க, ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்கிறவன் ஜெபிக்க மாட்டான். ஜெபம் பண்ணது பழைய கொள்ளு. ஆனா சொல்ல ஒப்புக்கூட, ஆண்டவரே இன்னைக்கு ஒரு விஷயம் 2020 சேர்த்து பண்ணிக்கோ, 2026 நான் ஒரு நாள் விடாதபடி 1 மணி நேரம் ஜெபிப்பேன். ஆண்டவரே ஜெபம் பண்ணி பாரு. நிச்சயமா சொல்றேன், நீ எந்த இடத்துல இருக்கிறையோ அந்த இடத்துல ஒரு மாற்றத்தை கர்த்தர் காண்பிப்பார். உபத்திரம் வரும், போராட்டம் வரும், பிரச்சனை வரும், அது மத்தியில் கூட கர்த்தர் மேன்மை வைப்பார். அல்லேலூயா. ஒண்ணும் ஜெபம் ஒண்ணுமே இல்லை. அப்படி முழங்கால் போட்டு அப்படி பண்ண முழங்கால் போட்டு, ஆண்டவரே நான் ஒண்ணுமே இல்லை ஏசப்பா,
ஒரு பாவியான மனுஷன் ஆண்டவரே, என்னை ஒரு விஷயம் கூட மன்னிச்சிருங்க. முதல் ஜெபத்துல மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அப்படி ஜெபம் பண்ணிட்டு ஒப்புடுங்க, ஜெபம் பண்ணுங்க. எல்லா காரியம் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, தேச ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ரட்சிப்பா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீ மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணி கடைசியாக ஆண்டவர் சொன்னார், கடைசியாக உனக்காக பிள்ளைக்காக ஜெபம் பண்ணு, கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்படி ஜெபத்தை செய்து பாருங்கள், நிச்சயமா கர்த்தர் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பாருங்கள மாற்றுகிறதுல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் சில காரியங்களை நமக்கு அது ஜெபம் என்பது ஒரு முழங்கால் யுத்தம் என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா. முழங்கால யுத்தம் என்ன பண்ணணும்? யுத்தம் என்ன பண்ணணும்? கையில தான் இருக்கணும். பட்டை இருக்கும், பயங்கர பராக்கிரமம் இருக்கும், செயல் தலப்பா இதெல்லாம் நிறைய இருக்கும். ஆனா தேவ சமூகத்துல முழங்கால் படியும் பொழுது நீ ஜீரோவா இருக்கணும். அல்லேலூயா. நீ எப்பேற்பட்ட ஆளுநரை கூட நீ முழங்கால் யுத்தம் பண்ணும் பொழுது உன்னுடைய சர்வாங்க ஆயுதம் சொல்லுவாங்கல்ல, ஆயுதம் என்ன சொல்ற எல்லாம் மேல தரிச்சிருக்கிறது, கை, வில்லு, அம்பு, கொம்பு, இது என்னன்னா நம்மளுடைய பெருமைகள், மேட்டிமை, இச்சைகள், இதெல்லாம் காரியங்கள், கசப்பு, வைராக்கம், பெருமை, மேட்டுமை எல்லாம் விட்டுறணும், எல்லாத்தையும் விட்டுறணும். தேவ சமூகத்தில் நீ நிராதிமானியாக ஒன்றுமில்லாதவனாக தன்னை தாழ்த்தவனாக தேவ சமூகம் நிற்கணும். அல்லேலூயா. நீ எல்லாத்தையும் வச்சுட்டு நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, நான் எவ்வளவு பேர் என்ன இருக்கு தெரியுமா, எனக்கு சொத்து இருக்கு தெரியுமா, எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா, என் சொந்தக்கார எத்தனை பேர் தெரியுமா, ஒரு போன் பண்ண எத்தனை பேர் வருவாங்க தெரியுமா, இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு பர்சன்ட் கூட தேவனாய் கர்த்தர் ஜெபத்தை கேட்க மாட்டார். அப்ப தேவ சமூகத்தில் நிற்கிறவனுக்கு முதலாவது நீ பேச ஒன்றும் இல்லை என்பதை நினைத்துக்கொள். தகுதியே இல்லாண்டவர். ஏன்னா முன்னாடி நிற்கிற யாரு? வானாதி வானத்தை உண்டாகிய சர்வவல்லமை தேவன். அல்லேலூயா. உன் தேவனாய் கர்த்தருக்கு முன்பதாக ஆண்டவர் தேவனாய் கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படும் பொழுது உன்னை நீ முதலாவது ஆயத்தப்படுத்து. அல்லேலூயா. எப்படி ஆயத்தப்படுத்தணும்? ஆண்டவர் சொல்லுகிற முதலாவது நீ ஆயத்தப்படு. முதலாவது நீ நான் ஆயத்தப்படணும். நம்ம இந்த முதல் வாரம் மட்டும் ஜெபத்தினுடைய காரியம் சொல்லிட்டு அப்புறமா நம்ம தொடர்ந்து 2 வாரங்கள் இப்படி ஜெபத்தை நம்ம இந்த ஒரு மாசம் கூட தேவ சமூகத்துல ஜெபம் ரொம்ப முக்கியம். ஜெபம் ரொம்ப முக்கியமான காரியம், அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ சொன்னா, ஆசிரியர்களை பெற்று சொன்ன ஜெபம் அவசியம். ஜெபத்தை இல்லாத வெறும் வார்த்தை வச்சு பயன்படுத்தி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. வெறும் வசனம் உங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது. அது ஜெபிக்கும் அந்த வசனம் வல்லமையை மாறும். அல்லேலூயா. ஜெபிக்கும் பொழுது அந்த வார்த்தையை கிரியை நடப்பிக்கும், மாற்றுகிறது இல்லை. அல்லேலூயா. அப்ப ஜெபம் என்பது நீ தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது பாருங்க, இப்ப ஜெபிச்சவங்க பாருங்களேன், இப்ப ஜெபம் பண்ணுங்க பாருங்களேன். இப்போ மோசே ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ண மோசே பாருங்க, அங்க 40 நாள் போயிட்டு எப்படி இருந்தாரு? நல்லா ஒரு நேரம் சாப்பாடு, 3 நேரம் சாப்பாடு, அப்படியே டீ, காபி, டீ. ஐயோ ஜெபம் பண்ண கொடுப்பா, டீ கொடுப்பா, அது சொல்லவே இல்லை. 40 நாள் இரவும் பகலும் தண்ணி கூட இல்லாதபடி, இரவு 12 பாராதபடி தேவ சமூகத்து சேனை மழையில காத்திருந்தார் மோசே. காத்து கிடக்கிறாங்க மோசே, யோசுவா காத்திருக்கிறார்கள். ஒண்ணுமே அவளுக்கு கிடையாது. தேவன் இறங்கி வருகிறார். அல்லேலூயா. தேவன் இறங்கி வருகிறார். அதுல கர்த்தர் தாழ்மையுடைய தேவன் கிருபை கொடுக்கிறார். தாழ்மை, தன்னை தாழ்த்தி எவனும் பேச தேவ சமூகத்தில் கிருபை பெறுகிறார். தேவனாய கர்த்தர் தாழ்மையோடு உயர்த்தப்படுகிறார்கள். அவர் தாழ்மையோடு தேவ சமூகத்தில் நிற்க பழகணும். தாழ்மையோடு கூட எல்லாத்தையும் விட்டுறணும், எல்லாத்தையும் விட்டுறணும். அல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்தை பாத்தீங்கன்னா நிறைய செபித்தருடைய வாழ்க்கை, நம்ம எல்லாம் சொன்ன டைம் இல்லை, நிறைய செபித்தருடைய ஜெபவீரருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது, பைபிள் இருக்கிற ஜெபவீரருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தார்கள். தேசத்தை கணக்கில் மாற்றினார்கள். எல்லாம் தன்னை வெறுமையாக்கினவர்களை காணப்பட்டார்கள். என்னன்னு? தன்னை வெறுமையான ஒன்றுமில்லை ஆண்டவரை, நான் ஒன்றுமில்லை வெறுமையாதான் பார்க்கிறோம். அந்த ஆண்டு ஒன்றுமே ஏசப்பா, எனக்கு ஒன்று ஒரு நன்மையில் ஆண்டவரை என்று தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தை காத்திருந்த ஒரு மனுஷனாய் காணப்பட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய ஜெபம் ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றி கொடுக்கும். ஜெபிக்காத ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஜெபிக்காத ஒரு நன்மை பெற்றுக்கொள்ள முடியாது. பார்க்கிற அவ்வளவுதான். அடுத்து நல்லா இருக்கிறப்பா, நல்லா இருக்கிறாப்பா, என் மச்சான் நல்லா இருக்கிறாப்பா, மாமன் நல்லா இருக்கிறாப்பா, அவன் நல்லா இருக்கிறாப்பா, இவன் நல்லா இருக்கிறாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவன் நல்லா சொன்ன, நீ நல்லா சொன்னா, நீ முதலாவது தேவன் முதல் முழங்கால் படிடு. 2026 முதல் ஞாயிற்றுக்கிழமை நான் சொன்ன கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ முதலாவது தேவ சமூகத்தில் தேவனாய் கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படு. அல்லேலூயா. உன் தேவனாய் கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படு. அவர் சொல்லுகிறார், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அல்லேலூயா. உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். காரணம், தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பாதபீடத்துல உனக்கு வைராக்கியம் இருக்கணும். நான் ஆராதிக்கிற இயேசு என ஜீவிக்கும் ஜீவனம் பண்ணுவார். நம்ம ஜெபம் பண்ணும்போது என்ன நினைப்போம்? நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? நான் இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன்,
இப்படியே இருக்கிறாங்க, அது இருக்குது, எனக்கு இது இருக்குது, சொத்து இருக்கு, எல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி நமக்கு அதை கூட வரக்கூடாது. இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகளே, நீரான பிரயாசப்படுவது ஒரு நாள் பரலோக ராஜ்யத்துக்கு அந்த சிந்தனை உங்களுக்கு வரணும். நீங்க உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக, உலகத்தில் நன்மைகளுக்கு, நான் சொல்றேன், பணம் காசு வந்தா இயேசுவோட வரணும் அவசியமே இல்லை. இப்ப என்ன சொல்றேன், இயேசுகிட்ட வந்தா, கர்த்தருடைய சமூகத்தில் வந்தால் நீ பெரிய பணக்காரன் நினைப்பு வரக்கூடாது. உன்னை கர்த்தர் அதே சமயம் உன்னை ஏழை நம்ம வச்சுக்க மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீ இப்படியே வாழ்க்கையில என்ன பண்ணுங்க, என் வாழ்க்கையில இயேசுவோட வந்தவன பெரிய பணக்காரன் அவங்கள அப்படி என்ன தரக்கூடாது. ஆண்டவரே, என்னை தேவ சமூகத்தில் இருக்கிற நாட்கள்ல கொஞ்ச நாட்கள்ல உண்மையுள்ளவனாய் மனசனை மாற்றுங்க ஆண்டவரை. தகுதி இல்லாதவனாய் யோகியதை மட்டும் இருந்த என்னை கூட கிருபை என்னை மாற்றுன்னு சொல்லி ஆண்டு சம தாழ்த்தணும், எல்லாரும் தாழ்த்தணும். என்னோட குடும்பம் எப்படிப்பட தெரியுமா, என்னுடைய சமுதாயம் எப்படி தெரியுமா, நான் எப்படி எந்த சமுதாயத்துக்கு வந்திருக்கு தெரியுமா, என்னோட பணம் என்ன தெரியுமா, கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். உன் பணத்துல ஒரு நிமிஷத்துல இப்படி செகண்ட்ல போயிடும். இல்லையா? அவர் சொல்றாரு, தாழ்மையில் உனக்கு தான் தேவன் கிருபை கொடுக்கிறார். தாழ்மையை தரித்து கொள்ளணும். ஆண்டவர் சமயம் ஒரு விஷயம் கூட மன்னிங்க ஆண்டவரை, என் குற்றங்களை மன்னிங்க, குறவுகளை மன்னிங்க, பாவங்களை மன்னிங்க, கசப்புகளை, வைராக்கியங்களை, பெருமைகளை, மேட்டி மிச்சிகள் எல்லாம் மன்னிங்க ஆண்டவரை சொல்லி தேவசமம் தாழ்மைப்படு. ஏன் தேவசமம் இருக்கும் பொழுது கட்டாயம் தங்க இறங்கி வரும். அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவச்சனங்க, தேவ பிள்ளைகளே, நான் ஒரு காரியத்தை நீங்க சொல்லி நான் பிரைஸ் ஸ்தோத்திரம் ஜெபிக்க ஆரம்பிக்க போறேன். அப்ப தேவனாய் கர்த்தர் நிறைய ஜெபங்களை நீங்க பார்க்கலாம், நிறைய ஜெபங்களை பார்க்கலாம். என்ன ஜெபங்கள்? ஊக்கமான ஜெபம். இல்லையா? என்னது ஊக்கமான ஜெபம்? அடுத்து சொல்றாரு கருத்தான ஜெபம், விசுவாச ஜெபம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கருத்தா ஜெபிக்கிறோட வாழ்க்கையில கருத்தா ஜெபம் பண்ண யார் சொல்லுங்க? கருத்தா ஜெபம் யாரு? எலியா. பிரைஸ் தி லார்ட். நம்மை போல பாடல் மனுஷனா இருந்து கூட அவர் என்ன பண்ணும்? கருத்தா ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. தானியேலும் ஜெபம் பண்ணான். பிரைஸ் தி லார்ட். அதாவது அவருடைய காரியங்களை தெரிந்து அதுவும் கருத்தா ஜெபம் பண்ணான். பிரைஸ் தி ஸ்தோத்திரம். அடுத்து சொல்றாரு ஊக்கமான ஜெபம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. விசுவாசமான ஜெபம். இந்த மாதிரி ஜெபங்கள் ரொம்ப முக்கியம். ஊக்கமா ஜெபிக்கணும். விசுவாசமான ஜெபம் என்ன பண்ணும்? ஞாபகம் வச்சுக்கிறீங்க. விசுவாசமான ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும், நோய்களை மாற்றும். நீங்க நம்புறீங்களா? நம்ம நினைக்க நிறைய பேருக்கு இயேசுவிட்டு வந்தா நம்ம பெரிய வசதியாயிடலாம். பிரைஸ் தி லார்ட். ஆனா நம்ம ஒரு மாதிரியே தான் இருக்கிறாங்க எல்லாருமே. உண்மை சொல்ல போனா உலகத்துல கிறிஸ்தவர்கள் உலகத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 350 கோடி என்று சொல்கிறார்கள். 350 கோடி உலகத்துல. அது கீழே 147 கோடி 140 கோடி சொல்றாங்க. அடுத்த ஒரு வருஷத்துல அடுத்து 180. இப்படி ஜனங்கள் தனக்கூட்டங்கள் இப்படி பெருகி கொண்டு இருக்கிற நாட்கள்ல தேவனாய் கர்த்தர் ஜனங்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் எப்படி விசேஷ ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு முன்பை யாரும் நிற்க முடியல. சொல்லுது கிழக்கத்தில் புத்திரக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுத்தாராம். என்ன பண்ணது? கிழக்கத்தில் புத்திர ஞானம். அவங்களை எதிர்ப்பு நினைச்சோன்னு பார்க்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் சோதனை உண்டாகட்டும். அப்ப உங்களுக்கு ஒரு விசேஷ ஞானத்தை கொடுப்பார். நீங்க ஆண்டவர் சொல்ல காத்திருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு அமெரிக்க தேசத்துல ஆபிரகாம் லிங்கன் எத்தனை பேர் தெரியும்? ஆபிரகாம் லிங்கன் இல்ல, பிரசிடென்ட். அவர் என்ன தொழில் செஞ்சாரு? ஷூ மேக்கர். அவரு ஜெபம் எப்படி தெரியுமா? ஷூ மேக்கர். அவரு ஒரு செருப்பு தைக்கிறவரு. உலகத்தினுடைய பெரிய போஸ்டர் இருக்கிற அமெரிக்க தேசத்தின் ஜனாதிபதி, அவர் பிரசிடென்ட். அவர் அதிபரா வைக்கிறாரு. எப்படி மாறுறாரு? சாதாரண ஷூ தைக்கிற மனுஷன் தான். நம்ம மனசுல எப்படி நினைச்சிருப்போம் பாருங்களேன். கர்த்தர் எப்படி உயர்த்திருக்கிறாரு? எளியவனை கூப்பிட்டு உயர்த்துகிற தேவன். இல்லையா? என்ன காரணம்னா அவர் எப்ப போனாலும் எங்க போனாலும் கூட பக்கத்துல ஒரு சேர் பண்ண, ஒரு பக்கத்துல ஒரு சேர் வச்சிருப்பாரு. பக்கத்துல ஒரு சேர் இருக்கும். அவருக்கு தான் முழுசானம் தான். யாருன்னா இயேசு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அவருக்கு சொல்லிட்டு செய்வார். அவரை பார்க்கிற உலகம் அவ்வளவு பெரிய பிஸி பண்ண பெரிய ஜனாதிபதி சாதாரண விஷயமா? அமெரிக்க ஜனாதிபதி நம்ம ஜனாதிபதி மாதிரி இல்ல. நம்ம ஜனாதிபதிக்கெல்லாம் ஒரு மதியம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா அமெரிக்க ஜனாதிபதி உலகத்தையும் ஜனாதிபதி மாதிரி தான். பிரைஸ் தி லார்ட்.
அமெரிக்க அதிபருக்கு தேவநாயக்கா சொல்ல அந்த டைம்ல ஒருத்தருக்கு டைம் கொடுக்க மாட்டாராம், ஜெபம் பண்ணுவாராம். ஆண்டு ஒப்பு கொடுப்பாராம். எவ்வளவு தாழ்மை! தேசம் அந்த நாட்டில் எப்படி தெரிஞ்சு பயங்கரமான செழிப்பு, பயங்கரமான செழிப்பு. நான் சொல்றேன், உன் வீட்டுல நீ ஒரு நாள் இருப்பேன், ஜெபிக்க பழையக்கொள், ஜெபம் பண்ணி பழையக்கொள், நேரத்தை ஒதுக்கு. இந்த டைம் ஜெபம் தான் பண்ணுவேன், இந்த டைம் ஜெபம் பண்ணா வரமாட்டேன் அப்படி தீர்மானம் பண்ணி பாரு. உன் குடும்பத்துல பிரைஸ கத்த பெரிய வெளிச்சத்தை கொடுப்பார். தேவனாய் கத்த ஜெபிக்கிற குடும்பம் ஆஸ்வதிக்கப்படும், ஜெபிக்கிற குடும்பம் உயரும், ஜெபிக்கிற பிரைஸ கத்த நிச்சயமாக கத்த உங்க வாழ்க்கையில பெரிய ஆஸ்வத கத்த கொடுப்பார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணாதபடி எந்த நன்மை கத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான், கேட்கிற எவனும், கேட்கிற பணக்காரன், கேட்கிற பெரிய ஜாதி, கேட்கிற உயர்ந்தவன், கேட்கிற படிச்சவன் அப்படிலாம் ஆனவன் இல்லை. தேவனாய் கத்தர் சோர்ந்த தேவ பிள்ளைகளே, கத்தர் கேட்க எவனும் பெற்றுக் கொள்கிறார். கேளுங்கள். ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் கூட அப்பா நமக்கு இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு தெரியுமா? நாளைக்கு நம்மள இருக்கும் என்ன சொல்ல நிச்சயம் இருக்குது. வசனம் சொல்லுது, நாளை பிறப்பது அறியாயே, நாளை பிறப்பது அறியாதே. நீ தெரியவே தெரியாது, நாளை உனக்கு நீ இல்லவே இல்லை. இல்லையா? இன்றைக்கு கத்தர் கொடுத்திருக்கிறார், இன்னைக்கு ஜீவன் கொடுத்து 2026 முதல் ஞாயிற்றுக்கிழமை தேவன் ஆராதி கத்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். அதற்கான ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டு சமூகத்துல பிரைஸ் ஒப்பு கொடுக்கிறோம். அல்லேலூயா. அப்ப ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை விரும்புகிற யாரும், எத்தனை பேர் மாற்றத்தை விரும்புகிறார்? இந்த வாழ்க்கை இப்படி இருக்கு பிடிக்கல, இப்படி வாழ பிடிக்கல, இப்படி ஜெபிக்க பிடிக்கல, இப்படி நிற்க வாழ பிடிக்கல, மற்ற ஜனங்க பத்தி இப்படி குந்தி நடக்க பிடிக்கல, இந்த வாழ்க்கையில் மாற்றம் சொல்லி எத்தனை பேர் நம்புறீங்களோ அவர் என்ன பண்ண தெரியுமா? ஜெபிக்க ஆரம்பிக்கிற. அல்லேலூயா. ஒரு ஜெபத்தை மாற்றுங்க, ஜெப நேரத்தை மாற்றுங்க, தேவசம் நிற்பதை பிரைஸ் என்ன பண்ணுங்க, உருவாக்குங்க. நீ கூட்டி வச்சு பாருங்களேன், நம்ம நினைக்க நல்லா இருக்கிறமா தெரியும், ஆனா நான் அப்படிதான் இருக்கிறோம். உண்மைதானே? நீங்க 2024 விட 2025 எத்தனை பேர் உயர்ந்திருக்க சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க, 2024 விட 2025 எந்த விதத்துல நீங்க உயர்ந்திருக்கீங்க? கூட்டி கழிச்சு பாருங்க, நீங்க நீங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கும் வாங்கின கடத்துக்கும் ஈக்குவலா இருக்கும். உண்மைதானே? நான் அதான் தீர்மானம் சொன்னேன், இது என்ன வாழ்க்கை? இது மந்த நிலைமை, அட்ஜஸ்ட் பண்ண வாழ்கிறோம். ஆனா கர்த்தர் அதுக்கு அழைக்கவில்லை. நீ இஸ்ரவேலை ஆசீர்வதி கர்த்தருக்கு பிரியும், சகல ஜனங்களை பாட்டு கீர்த்தியும் புகழ்ச்சியும் கர்த்தர் வைக்க விரும்புகிறார். ஏன் நீங்க இப்படி இருக்கணும்? என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள், அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். ஏன்னா வேதத்தை மறந்துட்டாங்க, தேவன் எழுதி வைத்ததுக்கு வார்த்தை மறந்துட்டாங்க, ஜெபிக்கணும் எண்ணத்தை இல்ல. ஏதோ வாழ்க்கை அப்படி போகுது, அப்படி போகுது. பிரைஸ் அப்படிதான். எல்லாரும் கூட வெளியே போகும்போது நல்லா துணிகளை வயிற்று போட்டுட்டு இன் பண்ணிட்டு பேண்ட் ஷர்ட் போட்டு வெளியே போகும்போது அப்பா நம்ம கிறிஸ்துவ நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனா உனக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, இம்பார்ட்டிங் ஒரு காம்ப்ளெக்ஸ் கிரியேட் ஆகுதுல்ல, இல்ல 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 என் தேவ வாசதி இது இல்ல, தேவச்சனம தேவப்படி இப்ப இருக்கிற வாழ்க்கை இது கற்றுக் கொடுக்கிற வாழ்க்கை இல்ல. எதை காட்டில் ஆண்டு சொல்லியிருக்கிறார், சகல விதமான ஆசீர்வாதங்கள் சம்பூர்ண கொடுக்க ஆண்டவர் படி. அல்லேலூயா. ஒரு காரியம் தெரியுமா? நீ ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்கணும்? எப்படி ஜெபிக்கணும்? ஜெபம் என்று சொல்லி காட்ட சொன்னாரு. நீ முதலாவது என்ன பண்ணும்? உன்னை தாழ்த்தணும், உன்னை தாழ்த்தணும், எல்லாம் உடைக்கணும். தேவனாய கர்த்தர் ஸ்தோத்திரம். எலியாவோட கர்த்தர் சொன்னார், எலியாவே இந்த ஜனங்கள் பேசி என்னோடு கூட என்ன பண்ண குந்தி நடக்கிறாங்க, 400 பேர் திருச்சி இருக்கிறாங்க, பாகால் திருச்சிகள் 400 பேர் வைக்கிறாங்க, தோப்பு வைக்கிறாங்க, திருச்சி இருக்காங்க, 800 பேர் இருக்கிறாங்க தேசத்துல. ஆனா எலியா மட்டும் ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. எலியா மட்டும் வந்திருக்கிறார். அவர் போன உடனே அவங்க சொன்னாரு, இப்ப நீங்க கூட்டம் ஜாஸ்தி இருக்கிறீங்க, அதனால நீங்க முதல்ல என்ன பண்ண சந்தனம் பண்ணுங்க, நீங்க நல்லா நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. அவங்க சாயந்தரம் வர கூப்பிட்டு பார்த்தா இருந்தாலும் வரல. என்னது? அவங்களும் ஜெபம் பண்றாங்க, அவங்களும் ஜெபம் பண்றாங்க. உங்களை விட 100 மடங்கு அவங்க ஜெபம் பண்றாங்க. தெரியுமா உங்களுக்கு? நீங்க காலையில் 5 மணிக்கு எழுறதுக்கு கண்ணீரோட பயம் இந்த மாதிரி பண்ணிட்டார், மிஸ்கால் பண்ணிட்டா என்ன எழுதுமே ஜெபம் பண்றோம். ஆனா இந்த மார்கழி மாசத்துல இங்கதான் இருக்கிறல்ல, மார்கழி 4 மணிக்கு பச்சை தண்ணி ஊத்திட்டு ஆணும் பொண்ணும் அப்படியே முடியை விரிச்சு போட்டு விளக்கு எடுத்து போறாங்க. பக்தி. தேவஜனமே கர்த்தர் சொல்வது ஒண்ணு முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அது கண்ணில் பார்க்க முடியாது, காதில் கேட்க முடியாது, பேச முடியாது, நடக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. ஆனாலும் பக்தி இருக்கு. அவங்களுக்கு ஏதோ நடந்துருமா, யாருக்கும் தெரியாத போகணும், நடந்துருமா? ஆனா தேவ பிள்ளைகளே, உன்னத்து உயர்ந்த வாசமான தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளை வாசி பாருங்க. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7 வாசிங்கள. இவ்வளவு பெரிய தேவனாய் கர்த்தர், நீ உலகம் போட்டு ஜெபம் பண்ணணும், ஆராதிக்கும் கர்த்தர் கூட இருக்கிறாரு. நம்முடைய தேவனாய் கர்த்தர் நாம்
நாம் தொழுது கொள்ளும்படி எல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவன் இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதி இது கண்ணை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, பிரைஸ் நாம் தொழுது கொள்ளும்படி எல்லாம், நீ முழங்கால் பண்ணி ஜெபிக்கும்படி எல்லாம், நான் உண்மை சொல்லுவேன் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தகுதியே இல்லை, யோகியதும் கிடையாது, புரியோதம் கிடையாது, அன்பு ஒரு குவாலிட்டி கிடையாது. நான் அடிக்கடி சொல்லுவேன் தேவசமத்துல ஒரு குவாலிட்டி இல்லாத போது தேவ பிள்ளைகளை நீ முழங்கால் படி ஜெபிக்கும் பொழுது எத்தனை பேருக்கான அற்புதம் செய்திருக்கிறார், எத்தனை நோய்களை கத்தை மாற்றிருக்க, எத்தனை பேருக்கு அற்புதத்தை கத்தை கொடுத்திருக்கிறார், எத்தனை வியாதிகளை கத்தை மாற்றிருக்கிறார், எத்தனை பேர் ஆசோதனை இருக்கிறோம். இதெல்லாம் எப்படி வந்துச்சு? யார் உனக்கு எனக்கு கர்த்தருக்கு என்ன விஷயம்? ஒரு பாட்டு சொன்னாங்க, அதான் ஜெபம் பண்றது என்பது பெரிய விஷயம் இல்ல. நீ ஜெபம் பண்றது பெரிய விஷயம் இல்ல, உன் ஜெபத்தை கேட்கிறாரு புரியுது சொல்றது, நீ பெரிய அதான் பெரிய விஷயம். நான் கேட்கிறேன், நான் அந்த வச்சுக்கிறேன், நான் சொல்றேன், என்ன எக்ஸாம்பிள் வச்சுக்கிறேன், நான் ஜெபம் பண்ணா தேவனை கர்த்தர் கேட்டு விடுதலை என்ன அவசியம் இருக்குது? என்ன அவசியம் இருக்குது? நான் அவளுக்கு என்ன, எனக்கு என்ன சம்மந்தம் என்ன இருக்குது? எனக்கு என்ன அவர் கூப்பிட்டா வரணும்னு அவசியம் இருக்குது? நீங்க சொல்லியிருக்கேன் இல்லையா, நான் ஜெபம் பண்ணும் பொழுது, ஒரு வீட்டுல ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் என்னை சுற்றி ஒரு அக்கனி நெருப்பு போட்டிருக்கிறாரு. அந்த பிசாசு சொல்லக்கூடிய சுற்றிலும் நெருப்பு அக்கனி போட்டிருக்கிற உங்க பக்கம் என்ன வரவழைச்சு சொல்லுது, எனக்கு என்னை காக்கணும் என்ன அவசியம் இருக்கு? ஏன்னா அப்படி பெரிய ஆளா? ஆனா கர்த்தர் எளியவனை கூட விட மாட்டார். இல்லையா? அதான் கடவுள் கர்த்தர் சொல்ல தொழுது கொள்ளும்படியெல்லாம், நீங்க ஜெபிக்கும்படியெல்லாம் தேவனாய் கர்த்தர் உன் பக்கத்துல வந்து தட்டி கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன். இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நோய் மாறட்டும், ஜெபம் பண்ண கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். கர்த்தர் உடைக்கப்பட விடுதலை கட்ட உடைக்கிறார். அல்லேலூயா. அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. அழுது ஜெபம் பண்ண கர்த்தர் உங்களுக்கு இறங்குறாரு. எங்க வருகிறது அந்த வல்லமை? எதுக்கு? ஏன் செய்யணும்? அப்ப கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. ஜெபிப்பது ஒன்பதாக அவசரம் சொன்னது போல தேவ குடும்பங்கள் என்ன சொல்றாரு, நீங்க தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெபிக்கணும்னு தோணுதுன்னா என்ன பண்ணீங்க? இப்ப ஒரு இடத்துக்கு போறீங்க, இப்ப பிரதர் உதயகுமார் வந்துக்கிறாங்க, அது வந்து பங்காளப்பட்டு அவர் வந்துக்கிறாங்க, பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். பாருங்க வந்திருக்காரு. இப்ப யாராவது ஒரு இடத்துல போய் ஒரு ஏதோ நீங்க ஒரு காசு வச்சுக்கலாம், ஒரு எக்ஸாம்பிள் அர்ஜென்ட், இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு அர்ஜென்ட் வேணே வேணும். அப்ப உங்களுக்கு அர்ஜென்ட் யார் கேட்கணும் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுங்க இல்லையா? நம்ம எக்ஸாம்பிள் அர்ஜென்ட் இந்த காசு யாருக்கிட்ட எப்படி நமக்கு வேலை வேணும். அப்ப அவர்கிட்ட போயிட்டு நான் கேட்கணும். கேட்கறது அவர் யாரு டிசைன் பண்ண முன்னாடி ஃபர்ஸ்ட் அவர் கேட்டா நம்ம கொடுப்பாரான்றது ஒண்ணு, அடுத்து அவருக்கு இருக்குமான்றது ஒண்ணு இல்லையா? இப்ப அவருடைய எவ்வளவு இருந்தாலும் கூட ஃபர்ஸ்ட் எனக்கு அவர் கொடுப்பாரா இருக்குல்ல? அப்ப உனக்கு தேவசமம் ஜெபிப்பதற்கு முன்பதாக நீ என்ன நினைக்கணும்? நம்ம என்ன நினைக்கணும்? நீ உன் ஜெபத்தை கேட்கிறவரா இருக்க. உன் தேவனாய கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்கிறாரா, கேட்பாரா? பிரைஸ் தி லார்ட். நீ யார்கிட்ட கேட்ப? கல்லுகிட்ட கேட்பீங்களா? மண்ணுகிட்ட கேட்பீங்களா? ஊமையான பேச கேட்பீங்களா? அதுக்கு என்ன பண்ண முடியும்? நான் சபரிமலைக்கு போயிருக்கிறேன், கோயிலுக்கு போயிருக்கிறேன். எங்க அப்பா சபரிமலை 37 வருஷம் சபரிமலை போயிருக்காரு. எனக்கு குருசாமி, எங்க அப்பா குருசாமி, நான் மாலாவை தான் போட்டிருக்காரு. நானும் போய் கேட்டு பார்த்துருக்கேன், எத்தனை இடத்துல கேட்டேன். என்னுடைய தேவனாய் கர்த்தர் நான் கேட்காத தெய்வம், நான் விரும்பாத தெய்வம் என்னை அழைத்து இயேசு சொன்னோட எழுந்து ஓடிடுவேன். நான் இயேசு சொன்ன உடனே எழுந்து ஓடிடுவேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகளான கர்த்தரை நேசித்து அழைத்து எத்தனையோ சில உபத்திரவங்கள் வேதனை பாரு கஷ்டத்தை மத்தியில கூட இன்னைக்கு ஒரு மனுஷனாக இருக்கிறது காரணம் தேவனுடைய சமூகம். அல்லேலூயா. அப்ப தேவனாய் கர்த்தர் நீ கர்த்தருடைய சமூகத்தில் நிற்பதற்கு முதலாக நினைக்கிறது உன்னை அழைத்த தேவன் என்பதாக முழங்கால் படிது ஜெபிக்கணும் என்பதாக என் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பது விசுவாசம் இருக்கணும். அதான் விசுவாசங்கள ஜெபம். என் ஜெபத்தை கேட்பார். சிஸ்டர் அவங்க சிஸ்டர் எப்படி இருப்படி பாருங்க, அவங்களுக்கு இடுப்பலி எனக்கு எங்க வழி எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு அவங்க இடுப்புல பேக் சைட்ல கீழே வலிக்கிறது கர்த்தர் சொல்ற காமிக்கிறாங்க. எனக்கு அவங்க என்ன இயேசு என்ன சம்பந்தம் இருக்குது? நான் ஜெபம் அவங்க விடுதலை அவசியமா? ஒரு நாள் அவங்க பிரதர் சிஸ்டர் நாங்க கிறிஸ்டியனுக்கு போறதுக்கு ஊழியத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம், கிளம்பிட்டோம். அது ப்ரேயர் பண்றோம். ப்ரேயர் பண்ண உடனே போன் பண்ண சிஸ்டர் போன் பண்றாங்க, இல்ல எனக்கு லூஸ் மோஷன் ஆகுது. என்னது லூஸ் மோஷன் கண்டினியூ ஆச்சு, நீ கிறிஸ்டியனுக்கு போகாத, நீ நைட்டு போகாதுன்னு வாங்கிடுச்சு.
நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். ஆண்டு அங்க போறது கொடுக்க பேசுறாரு, நீ ஜெபம் பண்ண, அவளுக்கு ஜெபம் பண்ணிட்டாங்க. நான் கிளம்புற அவர் அனுப்புறது முடிவு பண்ணிட்டேன். சரி நீ போங்க, உங்களுக்கு டிராப் பண்ணிடுறேன், டிராப் பண்ணி போயிடுறேன். ஆனா இங்கிருந்து நான் ஜெபம் பண்ணேங்க, இந்த ஜெபம் அந்த இடத்துல போறது இல்லை. அந்த சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணுன்னு சொல்றாங்க. எனக்கு உள்ள பேசினாங்க. அப்புறம் பிரதர் ஃபோன் பண்ணுங்க. அவங்க ஜெபம் பண்ணி கேட்கவே இல்லை. அன்னைக்கு நேற்று ஜெபம் பண்ணி கேட்டாங்க, அன்னைக்கு ஜெபம் பண்ணி கேட்கல இல்லையா? அவங்க ஜெபம் பண்ணி கேட்கவே இல்லை. நான் போன்ல ப்ரே பண்றேன், இயேசு நாமத்தில் ஆண்டவரே வல்லம் இறங்கட்டும், கிருபை தாங்கப்பா, விடுதலை கொடுங்க. அடுத்த செகண்ட்ல அந்த ரெண்டு கொஞ்சம் நீங்க போங்கட்டாங்க. அவங்க போய் கூட வந்துட்டாரா, நீ குளிக்க போய் நைட் 12 மணி தான் நான் வந்தோம், 2 மணிக்கு வந்தோம். நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ஜெபத்தை அவர் கத்த சொன்னாரு, தூரத்தில் சமீப தேவனாய் கத்த ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்கிறவர். குடும்பத்தை எவ்வளவு பிரச்சனை, போராட்டத்துக்கு நெருங்க அவமான போராட்டம் இல்ல, ஆண்டு சமத்தை என்ன சொல்ற, அதான் கத்த சொன்னார், நீ தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம், நீ ஜெபிக்கும் பொழுதெல்லாம் உன் பக்கத்திலே வந்துவார் இயேசு. அல்லேலூயா. அவர் இஸ் a God. அல்லேலூயா. அவர்தான் கடவுள். அவர் நீ பார்க்க முடியாதுங்க. ஒருவேளை ஒரு சிலை வச்சு இயேசு சிலை வந்து நீங்க சிலையை பார்த்திருப்பீங்க, இயேசு பார்த்திருக்க மாட்டீங்க. இல்லையா? இல்லையா? இயேசுவை நீங்க ஒரு காரியம் வந்து தெரியுமா? இப்ப ரோமன் கத்தோலிக்க சபையில கூட நீங்க என்ன பண்ணக்கூடாது, மாதாவை கும்பிடக்கூடாதான் போப்பு சொல்லிட்டாரு. இப்ப இருக்கிற போப்பு நல்ல ஒரு தேவனுடைய பயந்த மனசு நினைக்கிறேன். போப்பு சொல்லிருக்காருல, இப்ப தீர்மானம் எல்லா சபைகளும் போயிடுச்சு. இந்நாட்கள்ல மாதாவை என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது, உகர வழிபடக்கூடாது, சிலை வணக்கம் இருக்கக்கூடாது, இயேசு மட்டும் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டாரு. எவ்வளவு பேருக்கு தெரியுமா? ஏன்னா எங்க போய் பார்த்தாலும் கூட நீ என்னதான் அவளை ஊத்தி பண்ணா கூட அந்த போப்பு என்ன சொல்றதான் கேட்பாங்க. புரியுது சொல்றது? வியாதி வந்து நம்ம ஜெபம் பண்ண வருவாங்க, பிரச்சனை கூட வருவாங்க, ஆனா எல்லாரும் வந்து டக்குறாங்க, அதை போய் நிற்பாங்க. அல்லேலூயா. அப்ப தேவனாய கர்த்தர் இந்த காலத்துல ஜெபம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இயேசு நம்பணும். ஜெபிப்பதற்கு முன்பதாக நீ யாராவது ஜெபிக்கிறேன் நம்பிக்கை கொண்டு வரணும். என் ஜெபத்தை கேட்பது விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா. நான் சொன்னேன், இன்னைக்கு தொடர்ந்து ஜெபம் பண்ணி பாரு. ஆண்டவரே, நான் எனக்கு ஒரு விஷயம் கூட மன்னிங்க, எனக்கு விசுவாசத்தை கொடுங்க, ஜெபிக்கிற கிருபை கொடுங்க. ஜெபம் பண்ணி யாராலும் பரவாயில்ல, இவனுக்கு படிப்பு இல்லை, அறிவு இல்லை, ஏசப்ப சட்டை பிடிக்கிற, மூஞ்சி இப்படி இருக்கிற, திக்கல இருக்கிறான், அதெல்லாம் இயேசு உண்மையில படித்தவன் பணக்காரன் எதுவும் இல்லை. எல்லாம் நீதிய சூரியன் வந்து ஒருத்தனுக்கு இப்படி ஒருத்தங்க இருக்குமா? இருக்காது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் தேவனாய் கர்த்தர். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, வாசிக்கிற யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16 வசனம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்கு நீங்க என்ன அவுட்லைன் மட்டும் நீங்க பார்க்கலாம், ஜெபத்தை எப்படி நடத்துறது ஒரு காரியத்தை பார்க்கலாம். பிரைஸ் தி ஸ்தோத்திரம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16 வசனம். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகவும் பலனுள்ளது. அல்லேலூயா. இந்த 3-4 காரியங்களை நீங்க புரிஞ்சுக்கணும். மலையாளத்தை பாருங்களா? എന്നാൽ നിങ്ങൾക്ക് രോഗശാന്തി വരേണ്ടതിന് തമ്മിൽ പാപങ്ങളെ ഏറ്റുപറഞ്ഞ് അവന് വേണ്ടി ഒരുവൻ പ്രാർത്ഥിപ്പിൻ. നീതിമാന്റെ ശ്രദ്ധയോടുകൂടി പ്രാർത്ഥന വളരെ ഫലിക്കുന്നു. ശ്രദ്ധയോടുകൂടി പ്രാർത്ഥന വളരെ ഫലിക്കുന്നു, பலன் கொடுക്കുന്നു. ശ്രദ്ധയിടും. ஒருத்தங்க ஜெபம் பண்றாங்க, உங்களுக்கு ஒரு வியாதின்னா அந்த வியாதி எதுக்கு வந்த போல ஜெபிக்கணும், அப்பதான் கர்த்தர் இறங்குவார். உனக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை என்னுடைய பிரச்சனை, உனக்கு ஒரு நிந்தை வந்து என்னுடைய பிரச்சனை. அதான் சொல்ற, ஒருவருக்கு ஒருவராக என்ன பண்ண ஜெபிப்பு முன்பதாக நல்ல ஒரு விடுதலை. சொஸ்தம் என்ன அர்த்தம்? சுகமாகும்படி. நீங்க சுகமாக சொன்னா என்ன பண்ணுமா? உங்கள் குற்றங்களை பாருங்க. என்ன சொல்ற, நம்ம உடனே ஜெபத்தை டக்கு எழுது, ஆண்டவரை தோத்திர, நான் போங்க பாஸ்டர் சொன்னார் 2026 முதல் வாரம் சொன்னாரு, நல்லா ஜெபிக்கன்னு சொன்னார். நானும் மாசம் காலையில கட்டி 8 மணிக்கு 5 மணிக்கு ஜெபம் 3 ஜெபம் பண்றேன், 3 நேரம் ஜெபம், ஒண்ணு விடுதலை இல்லையே. ஏன் தெரியுமா? அவர் சொல்றாரு, நீங்க சொஸ்தமடையும்படி ஒருவர் குற்றங்களை ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. எப்படி ஜெபிக்கணும்? ஒருவர் குற்றத்தை ஒருவர் அறிக்கையிடணும். ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும். பெருமையோட கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். நான் எப்பேற்பட்ட ஆளு, என்ன ஜாதி, என்ன மதம், என்ன கோத்திரம், என்னோட குடும்பம் என்ன, இதெல்லாம் பார்த்தா கர்த்தர் ஜெபத்தை கேட்க மாட்டார்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க உடைக்கப்பட வேண்டும். ஒருவர் குற்றங்களை ஒருவர் அறிக்கை பண்ணணும். ஆண்டவரே நான் தகுதியில், ஆண்டவரே அந்த சகோதரனுக்கு பேச சண்டை போடுறேன், அவன் சண்டை போடுறது அவனை பார்த்தா பிடிக்கல, அவனை கண்டவே பிடிக்கல, ஐயோ எனக்கு பிடிக்கவே இல்லை பிரதர், ஐயோ அவனுக்கு பிடிக்கவே இல்லை. தயவு செய்து சொல்லாத, கர்த்தருக்கு அவரை பிடிச்சிருக்கு, அதனால உன்னை பிடிக்காத போயிடும். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவனை ஆராதிக்க குடும்பங்களே, ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். தேவ சமூகத்துல ஒருவர் குற்றங்களை ஒருவர் அறிக்கை பண்ணுங்க. யாருதான் கர்த்தரை அறிக்கை பண்ணும். அப்ப அதனால சொல்ற சகலவிதமான கசப்பும் தூக்கமும் மூர்க்கமும் கூக்குரலும் உங்களை விட்டு நீங்கணும். அதனால பரிசுத்தார் விரோதமா இருக்குது. அவன் உங்களுக்குள்ள தேவனாய கர்த்தர், இப்ப கர்த்தர் என்ன சொன்னாரு, இப்ப இருக்கு கர்த்தர் எங்க இருக்கிறாரு, நமக்குள்ள இருக்கிறாரு. யார் ஜெபம் பண்ணும், ஆவியன் ஜெபம் பண்ணும். அப்ப ஜெபம் ஆவியன் ஜெபம் பண்ணும். ஆவியன் எப்படி ஜெபம் பண்ணுவாரு? நீங்க எபேசு 4 வாசிக்கல, எபேசு 4 வாசிக்கல, எபேசு 4 என்ன சொல்லு பாருங்களேன். எப்படி ஜெபம், இந்த ஜெபத்துல நீங்க தெளிவில்லை ஜெபம் பண்ண வேஸ்ட் ஆயிடும். எபேசு 4:30-29 வாசிக்கல. கெட்ட வார்த்தை ஒன்றும் 30 வாசிங்க. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த கூடாது. நீங்க சகலவிதமான கசப்பும், துக்கம் என்ன தெரியுமா, எல்லாரும் திட்டுறது, அவனை திட்டுறது, இவனை திட்டுறது. பரிசுத்த என்ன சொல்லுகிறாரு, ஒரு ஆண்டு என்ன சொன்ன, ஒரு கடந்த அடிச்ச மாதிரி கூப்பிட்டுருப்பா, சரிப்பா ஓகேப்பா. அப்ப என்ன சொல்றேன்னா, நீ கொஞ்சம் பொறுமையா இரு, சகிச்சுக்கோ. நீ கொஞ்சம் பொறுமையா இருந்தானா கர்த்தர் ஆசீர்வதிக்க வைப்பாரு. ஆனா நீ அங்க போய் சண்டை போட்டு கடாப்படான்னு சண்டை போட்டு, நான் சண்டை போட்டேன், நான் சண்டை போட்டேன், அப்ப கர்த்தருக்கு சண்டை போடுறது எங்க வாய்ப்பு இருக்குது? இப்ப 2 பேரும் நம்ம சண்டை போடுறோம், நீ பேச நானும் பேசுறேன், 3ஆம் மனசு யாருக்கு சண்டை, யாருக்கு பேசுவாரு, எப்பா நீ சண்டை போட்ட, அவளும் சண்டை போட்ட, விட்டுப்பாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கர்த்தரோட உதவி செய்யணும், நீ என்ன பண்ணக்கூடாது, பொறுமையா இருக்கணும். வாசிமா அந்த வசனத்தை, சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் நீ கடவுள். அல்லேலூயா. இதுதான் ஒருவருக்குள்ள ஒருவர் பாவம் அறிக்கை பண்றது. சகல விதமான கசப்பு, யாருன்னா கசப்பான வச்சுக்கோ, என்ன வைராக்கி, என்ன பெருமை, மேட்டி வச்சு எதிர்ப்பு கொடுக்கல விடக்கூடாது. ஆண்டு சமத்துல, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், ஆண்டவரே என்னை உண்மையிலே சப்பா, என்னை ஒரே ஒரு விஷயம் கூட மன்னிச்சிருங்க, என்னை ஒரே விஷயம் கூட மன்னிச்சிருங்க ஆண்டவரே, உடைய சமத்துல வந்திருக்கிறப்பா, என்னை தாழ்த்துகிற ஆண்டவரே, என்னை எல்லாரும் ஒரு விஷயம் சகோதரன் பண்ணி பெற்றுவா. ஒருவேளை ஒரு சகோதரன், உன்னை இன பந்துக்கள் யாரும் கோவச்சாண்டவர் எல்லாம் மன்னிக்கிற ஆண்டவரே. ஏற்ற சொன்ன ஆண்டவரே, ஒருவேளை எந்த ஊழியக்காராவது, எந்த குடும்பங்களாவது, எந்த பிள்ளைகளாவது, ஆண்டவரே எனக்கு கசவ தயவு எடுத்து கொடுங்கப்பா. ஆண்டு சமந்த கண்ணீர் அழுது. அல்லேலூயா. அப்ப தேவனாய கர்த்தர் ஜெபத்தை கேட்கிற, அப்ப ஜெபிப்பதற்கு முன்பதாக வசனம் சொல்லி நீ சொஸ்தமடைபடி ஒருவர் குற்றம் ஒருவர் நம்ம அறிக்கை பண்ணணும். பேசணும். அல்லேலூயா. அந்த வசனம் வாசிங்க. யாக்கோபு 15:16. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பெரும். அப்ப நீதிமான இருக்கணும். எப்படி நீதிமான்? அதுக்கு என்ன ஒரு குவாலிட்டி இருக்குதா? ஒன்னும் நீதிமான் இல்ல, உனக்கு உள்ளதை மட்டும் சிந்திக்கணும். இல்லையா? தேவ சம்பந்த எனக்கு மற்றவனுடைய பொருள் எனக்கு வேணாம், எனக்கு அவசியம் கிடையாது. ஆனா சொல்றாரு, பிரயாசப்பட்டு பயிரிடு, பழனி முந்தி பலனடையணும். நீ பயிரிட்டு உன்னுடைய சொந்த நிலத்துல உன்னுடைய தண்ணி நீதான் குடிக்கணும், உன்னுடைய பிரயாசம் நீ பலனை அனுபவிக்கணும். ஆனா நான் பிரயாசப்படுறேன், நான் வேலை செய்கிறேன், என்னுடைய காலத்துக்காக, நான் அடுத்த சொத்து எனக்கு வேணாம், என்னுடைய காலத்துக்கு வசம் சொல்லுது, வேலை செய்கிற கூலிக்கு பார்த்து இருக்கிறான், நான் வேலை செய்யற ஆண்டவரே அதுக்கு எனக்கு கூலி கொடுங்க ஆண்டவரே. அந்த கூலியை கத்த சொல்லுவேன், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை வேதனை கூட்ட மாட்டார். அல்லேலூயா. அந்த கூலி கொஞ்சமா இருக்கலாம், ஒரு வேலை கூலி எப்படின்னா கொஞ்சமா இருக்கலாம், ஆனா ஒரு காரியம், வேதனை உனக்கு வராது, வேதனை வராது. அதிகமா கூலி வந்துட்டு அதுல வேதனை வந்து என்ன பிரயோஜனம்? அதிகமா கூலி வந்துச்சு, 10 வருஷம் 5-10 லட்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கூலி வந்துருச்சு, ஆனா 7 லட்சம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு செலவு, என்ன பிரயோஜனம்? நம்ம திரும்பி நம்ம அடுத்த வருஷம் போய் 10 லட்சம் சம்பாதிச்சிடலாம், 12 லட்சம் செலவு வரும். ஆனா ஆனா சொன்னாரு, கொஞ்சம் சார் வருமானம், ஆனா ஒரு நன்மை உங்களுக்கு குறைபடாது. அல்லேலூயா. அதான் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் தரும், வேதனையே கூட்டார். அல்லேலூயா. அப்ப சகல பிரயோஜனம் சொன்ன தேவன், அவ பிரயாசம் பயிரிட சொன்ன தேவனாய் கர்த்தர் முதலாவது நீதிமான் உண்மை உத்தமாய் ஒருவர் பார்த்து ஒருவர் அறிக்கை பண்ணி ஆலோசனை காத்திருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்ப நீ சொஸ்தமடைன்னு சொன்னா, சொஸ்தமடை வெறும் வியாதி குணமாக்க மட்டும் உயர்வும் கூட.
உனக்கு சொஸ்த புத்தி சொல்ல சொன்ன, உனக்கு புத்தி அறிவு மாறணும். உனக்கு சொஸ்த புத்தி வேணும்னு சொன்னா ஒரு சொந்தமா அறிவு வேணும். அறிவு மேன்மையான புத்தி, சொஸ்தம் மேன்மை உயர்வு அது சொல்றாரு. அப்ப வியாதி குணமாக எல்லாரும் தான் வரும். அப்ப உன்னை உயர்த்தணும் கத்த சொன்னார். முதலாவது நீ தாழ்த்தணும். எப்படி தாழ்த்துவ? உன்னை நீ வெறுமையாக்கணும். நான் ஒண்ணும் இல்லை ஆண்டவரே, என் சகோதரன் நேசிக்கிறேன், என்னை வந்து நேசிக்கிறேன், எல்லாம் பாவாண்டு தவறு வேணாம் வேணாம் வேணாம்னு சொல்லி நீ தேவ சம்பந்தம் நிற்பயனால் கத்த நிச்சயமாக என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம், அதே வசனம். ஒரு காரியத்தை நம்ம சொல்லிட்டு, நான் இப்போ இன்னைக்கு எக்ஸ்ட்ரா டைம் இல்லை, நம்ம நாளைக்கு பார்த்தலாம். ஒரு காரியத்தை மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கேளுங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். திறக்கப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப நேரம் ஒரு ஆள் இருக்கிறீங்க, நேரத்தை நேரம் இருக்கிறீங்க, காசு கொடு, இதை கொடுங்க, அதை கொடுங்க கேட்கறீங்க. சில பேரோட வாழ்க்கையில பேசுற கேட்டுடலாம். அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன பண்ணா, பார்த்து இருக்கிற இடத்த கேட்டக்கும். முன்னாடி ஆள் இருக்கிறாரு, அவங்க போய் என்ன பண்ணுவீங்க? கேட்டுருவீங்க, கொடுத்துருவாங்க. இப்ப இன்னொரு ஆளே இருக்குல்ல, நீங்க தூரமாக்குறாரு, அவர் என்ன பண்ணுவீங்க? போன்ல கேட்பீங்கல்ல, கேட்பீங்க. சோ ஃபர்ஸ்ட் முன்னாடி ஆள்கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம்? கேட்போம். தூரமாக்குற ஆளுகிட்ட என்ன பண்ணுவோம்? சரி, முன்னாடி கேட்டு அப்படியே கேட்டு வாங்குவோம். அப்ப தூரமாக போன் பண்ணி கேட்போம் இல்லையா? அப்ப இன்னொரு சொல்றாரு, தட்டுங்கள். சில இடங்கள்ல கதவு அடைக்கப்பட்டிருக்கும், வாய்ப்பே இல்லை, முடியாது சொல்றது நாட்களும் தட்டணும். ஆண்டவரை எப்படியா விடுதலை கொடுங்க. ஒவ்வொரு காலகட்டம் ஒவ்வொரு காரியம் இருக்குது. டக்குன்னு கேட்க சில நேரங்களில் ஆண்டவர் வந்து கேட்ட உடனே கொடுத்துருவாங்க. சில நேரங்களில் கேட்ட உடனே உங்களுக்கு கிடைக்கும். சில நேரங்கள்ல நீ தட்ட வேண்டியது இருக்கும். பேசுறாங்க, ஜெபிச்சுனே இருக்கணும். தட்டுங்க, கொஞ்சம் ஆன சமயத்துல நீ என்ன ஜெபிக்கிறதுக்கு நேரத்துல கத்த இறங்காதல்ல. சில காரியம் நம்ம கிட்ட இருக்கும், சில குறைகள் இருக்கும், சில போராட்டம் இருக்கும், சில விளைவுகள் இருக்கும். அதை கத்த என்ன பண்ணுவாரு? உன்னை ஏற்ற சமயத்தை உயர்த்தும் வரை கத்த என்ன பண்ண, கொஞ்சம் சிரிச்சிக்க கத்த சில கொடுத்து, சில உபத்திரம் கொடுத்து உங்களுக்கு கத்த உயர்த்துவார். ஹல்லேலூயா. அதுதான் நீ காத்திருக்கணும். அவர் சொன்னாரு, தட்டுகிறவனுக்கு கேளுகிறவனுக்கு பெற்றுக் கொடுக்கிறான், கேட்கிறவன் என்ன பண்றான்? பெற்றுக் கொடுக்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகளுக்கு திறக்கப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, ஜெபத்தினுடைய மேன்மை தெரியுமா? கேட்கணும். ஹல்லேலூயா. எப்படி கேட்கணும்னு தான் முன்னாடி பார்த்தேன். எப்படி கேட்கணும்? எப்படி கேட்கணும் சொல்லுங்க. எப்படி கேட்கணும்? எப்படி இருக்கணும்? முழங்கால் கேட்கணும். கேட்கிற ஆளுகிட்ட எப்படி கேட்கணும்? விசுவாசமா கேட்கணும் இல்லையா? கேட்கிற ஆளு ஜெபத்தை கேட்பாருன்னா, அதனாலதான் கத்த சொன்னாரு, அவர் நீ தொழுதுகள் நல்லா புரிஞ்சுக்கோ, நீ ஜெபம் பண்ணும் பொழுதெல்லாம் கத்த கூட இருப்பார். இந்த சிந்தனை மனசுல இருக்கணும். நான் ஜெபிக்கிற முழங்கால் போட்ட கத்தர் கூட இருப்பார். எப்படி கூட இருப்பார்? பரிசுத்த ஆவியார் இருக்கிறார், கர்த்தர் ஆவியார் இருக்கிறார், கர்த்தர் ஆவி எனக்குள்ள இருக்குது, கிறிஸ்துவ மகிமை நம்பிக்கையாக எனக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் இருக்கு. ஹல்லேலூயா. தேவ ஜனத்துல இயேசு எனக்குள்ள இருக்கிறார், எனக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியார் வெளிப்படுகிறார், அவர் பிதாவோடு பேசுகிறார், இதனுடைய காரியங்கள் கர்த்தர் பேசிக் இருக்கிறார் என்ற சிந்தனை உங்களுக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா. அந்த சமயத்துல ஒருத்தருக்கு ஒருவர் பிரேசனம் பண்ண பாவங்களை, ஒருத்தருடைய பாவங்களை அறிக்கப்படி தேவ சமூகத்தில் உன்னை தாழ்த்தணும், உன்னை நீதிமன மாற்றம், உத்தமனை மாற்றம். ஆண்டவரே, என்னிடத்துல குற்றங்களை தயவு கூட மன்னிங்கப்பா, எனக்கு ஒரு விஷயம் கூட மன்னிங்க. ஹல்லேலூயா சொல்லணும். இப்படி சொல்லி ஜெபம் பண்ணும் பொழுது அதான் ஊக்கமான ஜெபம். ஹல்லேலூயா. அப்பதான் ஊக்கமா ஜெபம் பண்ணுவேன். ஊக்கமா ஜெபம் பண்ண சொஸ்தம் அடைய முடியும். ஜெபத்தினுடைய மேன்மை கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை நம்ம நேரம் ஆகிறதுனால ஸ்தோத்திரம் சொல்ற டைம் முடிஞ்சிச்சு. 1 நாளாகவும் 4ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்கலாம். 1 நாளாகவும் 4ஆம் அதிகாரம் 9-10 மட்டும் வாசிக்கலாம். அதுக்கு முன்னாடி யோவான் 16-24 வாசிக்கலாம். யோவான் 16. நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. இப்ப 2026 முதல் ஞாயிற்றுக்கிழமை நீங்க தீர்மானம் எடுக்க வேண்டிய காரியங்கள், நான் எப்படி தேடணும், எப்படிலாம் நிக்கணும், நான் பிரைஸ் நிக்கணும் சொல்லி தேவ சமூகம் யார்கிட்ட போய் நிக்கிறேன், என்னை எப்படி பரிசுத்தமாக்கணும், ஒரு பார்த்து ஒரு குற்றம் மன்னிச்சு அனுசமம் நிக்கணும் சொல்லியிருக்க தேவன் என்ன சொன்னார்னா, இதுவரைக்கும் நீங்க என் நாமத்தினால எதுவுமே கேட்கல அப்படி சொல்றாரு.
இனி நாட்கள்ல அப்படி வச்சு ஞாபகம் வச்சுக்கோ. அவர் சொல்றாரு இதுவரைக்கும் என்ன சொல்றாரா, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினால ஒன்றும் கேட்கவில்லை அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். இனி என் நாமத்தினால ஒன்றும் கேட்கவில்லை கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொல்றாரு கேளுங்க. இப்ப என்ன சொல்றாரு, டுடே 2026 முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரோட தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க. நீ எந்த இடத்துக்கு போனாலும் சரி ஜெப நேரத்தை மறந்துடாத. வண்டியில போனா கூட சரி ஸ்தோத்திரம். வண்டியில போனேன்னா ஒரு பஸ்ல போற எங்கேயோ இடத்துல கூட ஸ்தோத்திரம் பண்ணி அந்த ஸ்தோத்திர நேரத்தை ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபம் என்பது என்ன? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணது, தேவனை உயர்த்துவது, தேவனை மையப்படுத்துவது, தேவ சம்பந்தனை உனக்கு ஒப்பு கொடுப்பது, தேவ சம்பந்தம் தாழ்மைப்படுவது, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுதான் ஜெபம். அல்லேலூயா. ஒரு ஜெபம் என்பது நீ சும்மா எப்பதாவது கொடுங்க கேட்கறதில்ல. ஜனங்களுக்காக, தேசத்துக்காக, சபைக்காக, கர்த்தரை துதிப்பதற்காக கர்த்தரை உருவாக்கி வைத்திருக்கிறார். யாருக்கு 2025 கர்த்தருக்கு ஜீவனை கொடுத்து சுகத்தை கொடுத்து 2026 அழைத்தது காரணம் தெரியுமா? என் ஜனங்களுக்காக, தேசத்திற்காக, சபைக்காக, ஊழியத்திற்காக, எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிப்பதற்காக இருக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னது? ஜெபிப்பதற்காக இருக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப தேவனாய கர்த்தர் ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். நம்ம ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் இதுவரைக்கும் நான் எதுவுமே கேட்கல, ஆனா உனக்கு கேளுங்க நான் கொடுத்துறேன் அப்படி சொல்றாரு. அப்ப நம்ம தீர்மானம் பண்ணுவோம், இன்று முதல் ஆண்டவரை நான் போய் எங்க கேட்பேன் அப்படின்னு நாளைக்கு அடுத்து பார்க்கலாம். கேட்கிற ஒரு இடங்குது இல்ல, ஜெபிக்கிற இடங்குது இல்ல. இப்ப எங்கெல்லாம் ஜெபம் பண்ணலாம், எப்படி ஜெபிக்கலாம் ஒரு நாட்கள் பார்க்கலாம், பேசலாம், சுதந்திரம். அப்ப இந்த நாட்களை தீர்மானம் பண்ணி ஆண்டவரை கேட்கணும். முதல்ல மனசுல இது நான் கேட்க விட மாட்டேன் ஆண்டவரை. நம்ம நினைக்கிறோம் கேட்க உடனே உட்கார்ந்த உடனே பிசாசு சொல்லுவான், நீ ஜெபம் பண்ண கேட்க வேணாம், நீ ஜெபம் பண்ண அர்த்தம் நடக்குதா, நீ ஜெபம் பண்ணது இல்லை அப்படிதான், நீ சரியில்லை, நீ சரியில்லை, நீ சரியில்லை. இல்ல ஆண்டு சொல்லு, நான் சரியில்லை ஆண்டவரே. என்ன சொல்லு? நான் சரியில்லை ஆண்டவரே, ஆனா நீ என்னை சரிப்படுத்த முடியுமா? இல்லையா? நீ நான் சரியில்லை தான், நான் உண்மையில தான், நான் தகுதியில தான், எனக்கு அவ்வளவு ஞானம் இல்லதான், புத்தியில தான், எனக்கு சரியில்லை, வாய் சரியில்லை தான், ஆனாலும் கூட கர்த்தரை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவரே அப்படி சொல்லி அவள் சமத்து காண பிடித்த ஆண்டவரே குமாரன் கோபம் கொள்ள அவளும் வழியின் அழிந்து போகாத இருக்கணும்னா அவளோட பாதப்படுத்த முத்து செய்ய படைக்குள்ளு. நிச்சயமாக 2026 ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேல் ஒரே வசனம் 1 அதிகாரம் 9-10 வாசனை முடிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடு பெற்றேன் சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார்கள். அப்ப யாபேஸ் என்றால் என்ன அர்த்தம்? துக்கம் அர்த்தம். இல்லையா? இந்த துக்கத்தோடு கூட தன் தாய் துக்கத்தோடு இருக்குன்னு சொல்லி அவனுக்கு பேரு யாபேஸ் வச்சுட்டான். அல்லேலூயா. ஆனா தேவனாய் கர்த்தர் அடுத்து யாபேஸ் எப்படி ஜெபிக்கிற பாருங்க. இந்த மாதிரி ஜெபத்தை பாருங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரை நோக்கி, தேவரீர் ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உன் கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு துக்கப்படுத்தாதபடி அதை எனக்கு விலக்கி காத்தலும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதெல்லாம் தேவன் அருளினார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? யாபேஸ் மனசு ஒருவேளை நீங்க நானும் 2025 ஒரு ஆசீர்வாதம் இல்லை சார், ஒரு நன்மை கிடையாது, ஒரு துக்கம். ஐயோ ரொம்ப கஷ்டம், 2020 ரொம்ப கஷ்டம், ஒரு சூனியமா போச்சு லைஃப் நினைக்கிறீங்களா? ஆனா ஒரு காரியம் தேவச்சன தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு தீர்மானம் எடுப்போம். யாபேஸ் ஜெபிப்போம். ஆண்டவரே யாபேஸ் சொல்லுகிறார், யாபேஸ் ஆண்டவரே என் தாய் துக்கத்தில் பிறந்தார், பெற்றெடுத்தனால எனக்கு துக்கத்தின் பிள்ளையை மாறிட்டாங்க. ஆனா ஒரு காரியம் ஆண்டவரே, என் தேவனாய கர்த்தர் ஒரு சிறிய ஒரு மகனா இருக்கிற, ஒரு சிறிய எல்லை இருக்கிற ஆண்டவர் ஸ்தோத்திரம். அவன் என்ன சொல்றாரு? என் எல்லையை பெரிதாக்குங்க, என் வாழ்க்கையில ஒரு உயர்வு கொடுங்க. நான் இப்படியே இருக்கிறேனே, என்னை பார்க்கிற மந்த நிலைமை இருக்குது. ஏதோ ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து, ஏதோ ஒரு காலத்தை வாழ்ந்து உண்மைதான். ஆனா இன்னைக்கு என்ன இல்ல, ஒரு வாழ்க்கையில உயர்ச்சி இல்ல, ஒரு உயர்வு எனக்கு இல்ல, மந்த நிலைமை இருக்குது. ஆண்டவர் ஒரு வாழ்க்கையை உயர்த்துகிற சொல்லி அவன் சோதரி யாபேஸ் கேட்கிற, ஆண்டவர் என் எல்லையை விரிந்தாக்கி, சொல்லுங்க விரிவாக்கி, தேவரீர் ஆசீர்வதித்து ஒரு காரியம் நான் நிறைய பேர் வாழ்க்கையில பெரிதாக்கும் பொழுது கர்த்தருடைய கரத்தை விட்டுருவோம். நம்ம அல்லேலூயா. தேவனை விட்டுருவாங்க, தேவ சமூகத்தை விட்டுருவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நான் ஒரு ஊழியர்கள் கேட்டோம்னு சொன்ன அந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லணும். என்ன சொன்னா, கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுக்கும் பொழுது உங்கள் சந்தோஷம் கர்த்தரை துக்கப்படுத்தாதவை பார்த்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா.
தேவனாய் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால நீங்க என்ன பண்ணி பயங்கர சந்தோஷமா மகிழ்ச்சியா குஷியா இருக்கும் பொழுது எந்த விதத்திலாவது உன் தேவனாய் கர்த்தருடைய என்ன பண்ண துக்கப்படுத்திட கூடாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய கிருபை நீங்க என்ன பண்ண பொழுது கர்த்தருடைய கிருபை என்ன பண்ண கூடாது, துக்கப்படுத்திட கூடாது. நீங்க அது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப யார் சொல்றாரு? ஆண்டவரே, ஆண்டவர் என்ன சொல்றாரு? துக்கப்படுத்தாதபடி என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் அப்படி ஜெபம் பண்ணா கர்த்தர் ஒரு ஜெபத்தை கேட்டார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, நான் டைம் இல்ல, பிரைஸ் ஸ்தோத்திரம் வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். யாபேச கர்த்தர் கீழே அந்த ஒரு பெரிய ஜாதியை மாற்றி. அல்லேலூயா. யாபேச கர்த்தர் கீழே அந்த ஒரு ஜாதியை மாற்றி ஒரு குடும்பம் கர்த்தர் நிறுத்தினார் என்று பேர் சொல்லுகிறது. சவுல் அவனுக்கு உதவி செய்து ஒரு நாட்கள் சவுல் மறைக்கப்படும் கூட அந்த பிரைஸ் யாபேச மனுஷன் சவுல் மேல அக்கறையோடு கூட அவன் எழுப்பில் எடுத்து வந்து கொண்டு பிரைஸ் அந்த இடத்துல தாவீது கொடுத்தான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கலாம். அல்லேலூயா. நேரம் சித்தமானால் அடுத்த வாரம் நம்ம கர்த்தர் வரும் நாட்கள் ஜெபத்தினுடைய காரியங்களை நாம் பார்ப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களும் பிரைஸ் ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளை ஒரு நாட்கள நமக்கு செவ்வாய்க்கிழமை பெரிய மீட்டிங், திங்கட்கிழமை பிரைஸ், புதன்கிழமை, வியாழக்கிழமை ஒவ்வொரு மீட்டிங்கும் காலையில் உங்களுக்கு என்ன இருக்குதோ அதை நீங்க கருத்தா நீங்க பயன்படுத்துங்க. 100% நீங்க தேவ சம்பந்தம் ஜெபிக்கணும். 2026 நீங்க ஜெபம் பண்ணி இந்த நாட்கள்ல எல்லா கூட்டத்தை வந்து பாருங்க. கர்த்தர் ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஜெபம் தரும். அல்லேலூயா. கர்த்தர் பொறுப்பாக இருப்பார். கர்த்தர் சொன்னீங்க சொஸ்தமானபடிக்கு ஒருவர் பேசலாம். ஜெபம் பண்ணி கர்த்தர் சொல்ல காத்திருப்போம். நீங்க நாமத்துல இதுவரை எதற்கு பெற்றுக்கொள்ள கேட்கல, கேளுங்கள், அப்பொழுது நிச்சயமாக நீங்க என்ன பண்ணுவீங்க, விருத்தி அளவில் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நான் ஆசீர்வாதம் சொல்லி இருக்கிறார். ஒரு நாட்கள் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. God bless you. பேசலாம்.